கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வேளையில கூட பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நம் கர்த்தரின் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து நம் வார்த்தைக்கு நேராக கடந்து சென்று தேவனுடைய வார்த்தைகளை கேட்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, நன்றி எடுத்துதிக்கிறோம். இந்த வேளையில கூட ஏசப்பா உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க போகிறோம். அந்த வார்த்தையானது எங்களுடைய இருதயத்தில் பதியட்டும். அந்த வார்த்தையின் மேன்மைகளை அறிந்து கொள்ள ஆண்டவரை புரிந்து கொள்ள கர்த்தாவே கிருபை பாராட்ட போறதற்காக கடந்து செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவ ஆவியானவர் எங்க கூட இருப்பீராக. அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நம்முடைய வாழ்வில் கர்த்தர் பெரிய பெரிய காரியத்தை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அவரை தேடி வருகிற ஜனங்களை கர்த்தர் வெறுமையாக விடுவதே கிடையாது. அவர்களை வெறுமையாக விடுவதே கிடையாது. அவருடைய வாழ்க்கையில என்ன நன்மைகள் குறைவுபட்டாலும் அந்த குறைவுகளை கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட தேவன் என்னுடைய வாழ்க்கையில ஏன் இப்பேற்பட்ட போராட்டங்கள் பிரச்சனைகளுக்குள்ளாக நான் கடந்து செல்வதற்கு என்னை அனுமதிக்கிறார் என்பதை நிறைய ஜனங்கள் சொல்வது உண்டு. ஆகையினாலும் இந்த வேளையில கூட என்னுடைய வாழ்க்கையில என்ன குறைவுகள் வந்தாலும் அந்த குறைவுகளை கர்த்தர் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு தேவ சமூகத்தை நாடும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்வில் கர்த்தர் பெரிய காரியத்தை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இது போலத்தான் ஒரு சகோதரி என்ன பண்றாங்கன்னா, வேதத்துல கர்த்தரை விட்டு விலகி தூரம் போனாங்க. தூரம் போனது நிமித்தமாக என்னுடைய வாழ்வில் இப்பேற்பட்ட பிரச்சனைகளை நான் பார்த்துட்டேனே, என் வாழ்க்கையில குறைவோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா கர்த்தரை மீண்டுமாக அண்டிக் கொண்டாங்க. அண்டிக் கொண்டது நிமித்தமாக அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்தார். அவங்க நிறைய என்ன பண்ணிட்டாங்கன்னா, கர்த்தரை விட்டு போனது நிமித்தமாக இழப்புகளை கண்டார்கள். இந்த வேளையில கூட நம் தேவ சமூகத்தை நாடும் பொழுது நம்முடைய வாழ்வில் காணப்படுகிற எல்லா வித இழப்புகளையும் கர்த்தர் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம எடுத்து நம்ம வாசிக்கலாம். ரூத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்ரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இங்கே நம்ம பார்க்கக்கூடிய மனுஷி யார் என்று சொன்னால் நகோமி என்ற ஒரு சகோதரி. இந்த மனுஷி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், தன்னுடைய 2 பிள்ளைகளையும் தன்னுடைய கணவனையும் இழந்து போயிட்டு தனித்தவளாக காணப்பட்டார்களாம். இந்த வேளையில் கூட அவர்கள் தனிமையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, அவர்கள் வைத்திருந்த எல்லாவற்றையும் இழப்பதற்கு காரணம் தேவ சமூகத்தை விட்டு அவர்கள் தூர போனது நிமித்தமாகத்தான். அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்டில், அவங்க வாழ்ந்து கொண்டிருந்த இடத்துல ஒரு குறைவு ஏற்பட்டது. அது நிமித்தமாக நம்ம இந்த இடத்தை விட்டு கடந்து போனால் கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார்னு சொல்லிட்டு ஆகாரம் உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லிட்டு மோவாப் தேசத்திற்கு கடந்து போவதற்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னா முற்பட்டார்கள். தன்னுடைய கணவனை இழந்தாங்க, 2 பிள்ளைகளையும் இழந்தாங்க. இழந்தது நிமித்தமாக தனிமையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன பண்ணாங்கன்னா ஆயத்தமானார்கள். இழப்புகளை வந்த பொழுது கர்த்தர் என்னை நடத்துவார், என்னோடு இருப்பார், என்னை விசாரிப்பார், எனக்கு வேண்டியதை கொடுப்பார் என்ற நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையை அவர்கள் என்ன பண்ணாங்க தங்களுக்கு வருவித்து கொண்டார்கள். அதனால என்ன பண்றாங்கன்னா தனிமையான ஒரு வாழ்க்கை, தனித்தவர்களாக விடப்பட்டார்கள். இந்த வேளையில கூட பிரியமானவர்களே, இவங்க இழப்புகளை இழந்து தனிமையாக வாழ காரணம் தேவ சமூகத்தை விட்டு அவர்கள் தூரம் போனது நிமித்தமாகத்தான். இந்த வேளையில கூட நீங்க கர்த்தரை அண்டிக் கொண்டு ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் குறைவுபட்டாலும் என் தேவன் என்னோடு இருப்பார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால்தான் கர்த்தர் உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய இழந்த எல்லாவற்றையும் திரும்ப அவர் தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில தான் நஷ்டங்கள் வந்துச்சு, கஷ்டங்கள் வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு. அவர் வைத்திருந்த எல்லாவற்றையுமே இழந்தாலும் அதன் மத்தியிலும் கர்த்தரை அவர் மகிமைப்படுத்தக்கூடியவராக இருந்தார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் அவர் நம்பிக்கையுள்ளவராக மாறினார். அவர் தனிமையாக்கப்பட்டாருங்க. மனைவி என்ன பண்றாங்க, தூஷிக்கிறாங்க. ஜீவனை விட்டுரு, நீ வாழ்வதற்கு தகுதியற்றவனாக காணப்படுற, இந்த பூமியில நீ உயிரோடு இருப்பதற்கு தகுதியே இல்லை, தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்றாங்க. அந்த மத்தியிலும் அவர் என்ன பண்ணலனா கர்த்தரை குறை சொல்லவே இல்லை, பாவம் செய்யவே இல்லை, கர்த்தர் மீது நம்பிக்கையோடு இருந்தா. இந்த நகோமி தனிமையாக விடப்பட காரணம் தேவ சமூகத்தை விட்டு விலகி போனது நிமித்தமாக. எல்லாவற்றுமே இழக்க காரணம், கணவனை இழக்க காரணம், பிள்ளைகளை இழக்க காரணம், சொத்துக்களை இழக்க காரணம், தங்கிட்ட இருந்த ஆஸ்திகளை இழக்க காரணம், சொந்த பந்தங்களை இழக்க காரணம் தேவ சமூகத்தை விட்டு விலகி போனது நிமித்தமாக. ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறு குறைவுகள் ஏற்பட்டு இருந்தாலும் அதை மாற்ற அவர் வல்லமையுள்ளவர் என்று சொல்லி அவரை நீங்கள் அண்டிக் கொள்ள வேண்டும். இந்த யோபுவை போல ஆண்டவரே, நான் உம்மை பற்றி கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. யோபுக்கு எவ்வளவு கஷ்டம் பாருங்க. வைத்திருந்த எல்லாவித சொத்துக்களை இழந்தாரு. ஆடு மாடுகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் எல்லாமே ஒரே நாளில் இழந்தவர். அவர் தனிமையாக்கப்பட்ட பொழுதும் என் ஜீவனுள்ள தேவனை நான் விடவே மாட்டேன் என்று சொல்லி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் மீது நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்று சொல்லி கர்த்தரை பற்றி கொண்டார். இந்த வேளையில கூட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன கஷ்டம் வந்தா, ஒரு கடன் வந்தா, ஒரு வேதனை வந்தா, ஒரு வியாதி
வியாதி வந்தா தேவ சமூகத்தை விட்டு விலகி போயிடாதீங்க. தனிமையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாதீங்க. அப்படி நீங்க இருந்தீங்க என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாருங்க. இந்த நகோமி என்ன பண்ணாங்கன்னா தேவ சமூகத்திட்டு விலகி போனாங்க. விலகி போயிட்டு வெறுமையாக்கப்பட்டிருந்த அந்த மகள் திரும்பவும் தேவ சமூகத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா என் தேவன் உதவி செய்வார் என்று சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, காத்திருந்தாங்க. தேவ அன்பை நாடினது நிமித்தமாக தான் பிற்பாடு அவளுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளாக கடந்து சென்றது. இந்த வேளையில கூட ஆண்டவரே, நானும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை அண்டிக்கொள்ள, ஆண்டவரே உம்மை நாங்கள் பற்றிக்கொள்ள, திரும்பவும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே நான் ஒன்றிணைந்து உம்மோடு நெருங்க எனக்கு உதவி பாராட்டும் என்று சொல்லி நீங்க தேவனிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிற. சிறு சிறு காரியங்களை கண்டு விலகி போயிடக்கூடாது. ஒரு சிறு காரியம், அற்ப காரியம், உணவுக்காக, உடைக்காக, தேவைக்காக, பணத்திற்காக தேவ சமூகத்தை விட்டு விலகி போயிடாதீங்க. நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வரலன்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தை விட்டு விலகி போயிடாதீங்க. தேவனுடைய கரம் உங்களோடு இருக்குதுங்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறாருங்க. அதனால தான் தனித்தவளாக விடப்பட்ட அந்த நகோமியுடைய வாழ்வில தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த மகளை மேன்மையாக வைத்தார். அந்த மகள் திரும்பவும் கர்த்தரை அண்டிக் கொண்டாங்க, திரும்பவும் கர்த்தரை பற்றி கொண்டாங்க. தேவனை ஆசீர்வதித்தார் அவங்களுடைய வாயினாலே என்ன பண்ணாங்க, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். உங்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு நன்மைகள் குறைவுபடுதுன்னு சொன்னா தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடி போயிடாதீங்க. யோனா கூட அப்படிதான் தேவ சமூகத்தை விட்டு விலகி போனாரு. தேவ சித்தத்தை அறிந்து கொண்டார். சித்தம் செய்ய முடியாதபடிக்கு வழி விலகி போனது நிமித்தமாக ஒரு பிரச்சனைக்குள்ளாக மாட்டிக்கொண்டார். இந்த வேளையில கூட நீங்க தேவ சமூகத்தை விட்டு விலகி போயிட்டீங்கன்னு சொன்னா பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ளும், பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொள்ளும். அந்த வேளையில கூட நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். நான் அது போனது தவறு சொல்லிட்டு உணர்ந்து கொண்டு தேவ சமூகத்திற்கு நீங்க திரும்ப வரும்பொழுதுதான் கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா உங்களுடைய வாழ்வில் காணப்படுகிற எல்லா வித சூழ்நிலைகளை மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிற. நான் தனிமையாக விடப்பட்டுட்டேனே, என் வாழ்க்கை இப்படி இருக்குதேன்னு சொல்லிட்டு நீங்க அழுது புலம்பிக் கொண்டு இருக்காதீங்க. அன்று தனிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஆகாரை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். அலைஞ்சு திரிஞ்சாங்க, கணவனால கைவிடப்பட்டாங்க, எனக்கு வேற யாரும் உதவியே இல்லையே, என் பிள்ளையை வைத்துக் கொண்டு நான் எப்படி வாழ்வது என்று சொல்லி தவித்தார்கள். தவித்த பொழுது கர்த்தர் அவளுடைய அழுகையின் சத்தத்தை கேட்டார், அவளுடைய கூக்குரலை கேட்டார். தேவ சமூகத்திற்கு அவளா விலகி ஓடி போகல. தன்னுடைய கணவர் என்ன பண்ணிட்டாருன்னா தண்ணீரை கொடுத்தாரு, அப்பத்தை கொடுத்தாரு, பிள்ளையை கையில கொடுத்துட்டு நீ போன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, அனுப்பி வச்சிட்டாரு. வனாந்திரத்தில் அலைஞ்சு திரிஞ்சா. கர்த்தாவே என் சத்தத்தை கேளும், என் பிள்ளையின் சத்தத்தை கேளும், என் வாழ்க்கைக்கு யார் உதவி செய்வார் என்று சொல்லி தேவனை அண்டி கொண்டது நிமித்தமாக அவளை தேவன் என்ன பண்ணாரு, கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து அந்த மகள் தனிமையாக விடாதபடிக்கு கர்த்தர் ஒரு ஜாதியாக உயர்த்தி வைத்தார். அவளுடைய சந்ததியை கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை மட்டும் ஒரு நாள் விட்டு விலகி போயிடாதீங்க. விலகி போனால் இழப்புகள் நேரிடும். விலகி போனீங்கன்னு சொன்னா உங்களுடைய குறைவுகளாகத்தான் இருக்கும், குறைவுகள் மாறாது. ஆகையினால தேவ சமூகத்தை நீங்க நாடும் பொழுது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யக்கூடியவராக இருக்கிற. நம்ம வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். ஹல்லேலூயா. ஆதாம் தேவ சமூகத்தை விட்டு விலகி போனது நிமித்தமாக அவன் மறைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்பி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு என்ன பண்ணிட்டான், தூரம் போயிட்டான். தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு கணவனும் மனைவியுமாக 2 பேரும் இணைஞ்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிய கூடாதபடிக்கு, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிய கூடாதபடிக்கு மனைவி சொன்னா மனைவியின் வார்த்தையை என்ன பண்ணிட்டான்னு சொன்னா ஆதாம் கேட்டுட்டு ஐயோ நம் பாவம் பண்ணிட்டோமே, நம் நிர்வாணிகளாக இருக்கிறோமே, நம் தேவ மகிமை எழுந்துட்டோமே என்று சொல்லி என்ன பண்றாங்க, தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடி போய் தன்னை மறைத்துக் கொள்றாங்க. கர்த்தர் அந்த வேளையில் அவர்களை தேடி வந்தார். ஆதாமே நீ எங்க இருக்கிறன்னு சொல்லிட்டு கூப்பிடும் பொழுது ஆதாம் தேவ சமூகத்திற்கு முன்பதாக கர்த்தரை பார்க்க கூடாதபடிக்கு தன்னுடைய மகிமை இழந்தவனாக, ஆண்டவரே அப்பா நான் பாவியாயிருக்கிறேன், நான் நிர்வாணியாயிருக்கிறேன், உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியில ஆண்டவரே என்னுடைய மகிமை நான் இழந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு தன்னை ஒளித்து கொண்டான். ஹல்லேலூயா. யாரெல்லாம் தேவ சமூகத்தை விட்டு தேவனுடைய சத்தத்தை கேட்க கூடாதபடிக்கு உங்களை நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னா ஒளித்து கொள்றீங்களோ அந்த வேளைகளில உங்களுடைய மகிமையை நீங்க இழந்து போயிடுவீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கனத்தை இழந்து போயிடுவீங்க. இந்த ஆதாமுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இந்த தோட்டத்துல இருக்கிற எல்லா கனிகளையும் நீ புசிக்கலாம், இங்க இருக்கிற எல்லா வித ஆடு மாடுகள் ஜீவ ஜந்துக்கள் எல்லாவற்றின் மேலும் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒரு கனத்தையும் ஒரு மேன்மையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். அந்த கனத்தை அந்த மேன்மையை இவன் இழந்தவனாக தனி
ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன பண்ணிட்டேன், பாவம் செய்தான். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, பாவம் செய்து தேவ சமூகத்தை விட்டு விலகி போயிடாதீங்க. தேவ மகிமை இழந்து போயிடுவீங்க. தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போயிடாதீங்க. உங்களுடைய கனம் உங்களை விட்டு போயிடுங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களை விட்டு போயிடுங்க. இதை போல நீங்கள் வாழாதபடிக்கு தேவ சமூகத்துல நீங்க கேளுங்க, ஆண்டவரே மகிமை இழந்தவர்களாக நாங்க இருக்கக்கூடாது. எதற்காக நம்ம தேவனுடைய ஆலயத்திற்கு கடந்து போறோம்? கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நம்ம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவன் கர்த்தரை விட்டு தனிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறானோ, அப்ப அந்த தனிமையான ஒரு வாழ்க்கையில பாவங்கள் அவனை சூழ்ந்து கொள்ளும். அவனை பாவங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னா, பாவம் செய்வதற்கு தூண்டி விட்டுட்டே இருக்கும். அந்த பாவங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகம், ஜெபம், வேத வாசிப்பு, இது எல்லாமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். இந்த வேளையில கூட யாராக இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும், பாவம் செய்து தேவ சமூகத்தை விட்டு தூர போற ஒரு நிலைமையில இருந்தாலும், கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அன்று ஒரு வாலிபன் தன் தகப்பனை விட்டு என்ன பண்ணான்னு சொன்னா, தூர போனா, பாவம் பண்ணா, துன்மார்க்கமான ஜீவன் செய்தா. ஜீவன் பண்ணிட்ட பிறகு கூட, தகப்பனே நான் உமக்கு விரோதமாக பாவம் பண்ணிட்டேன் ஆண்டவரே, உமக்கு விரோதமாக ஆண்டவரே நான் என்ன பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், எல்லாவற்றுமே என்ன பண்ண அறிக்கையிட்டான். அறிக்கையிட்ட பொழுது தகப்பன் அவனை ஓடி வந்து அணைத்து கொண்டு முத்தமிட்டு என்ன பண்ணான்னு சொன்ன, உயர்த்தி வைத்தார். அல்லேலூயா. தேவ மகிமை இழந்தவனாக காணப்பட்ட அந்த இளைய மகனை தகப்பன் சேர்த்து கொண்டு ஆசீர்வதித்து அவனுக்கு அதிகாரத்தையும் மகிமையும் கனத்தையும் கொடுத்து, அந்த யாரெல்லாம் அந்த மகனை குறைவாக பார்த்தார்களோ அந்த ஊரார் மத்தியில அவனை கனத்தோடு உயர்த்தி வைத்தார். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட உங்களுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத மறைமுகமான பாவங்கள், அந்தரங்க பாவங்கள் எதுவாக நீங்க செய்திருந்தாலும், தேவ சமூகத்தை விட்டு, அதனால தான் நான் சபைக்கு சரியா வரதில்லை, அதனால தான் ஜெபங்களை நான் கலந்து கொள்வதில்லை, அதனால தான் நான் சரியா வேதத்தை வாசிக்கிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்க அழுது கசந்து கொண்டிருந்தாலும், தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிற. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, தேவ சமூகத்தை நாடுங்க. தேவ சமூகத்துல தான் உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்குது. தேவ சமூகத்துல தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. இந்த ஆதாமை போல தேவ சமூகத்தை விட்டு விலகி போயிட்டீங்கன்னா மகிமை இழந்து போயிடுவீங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காரியங்கள்ல நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னா எல்லாவற்றுமே இழந்தவர்களாக காணப்படுவீர்கள். நம்ம எடுத்து நம்ம வாசிக்கலாம். 2 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் செய்கைகளின் பலனை என்ன பண்ணக்கூடாது, அதான் இழந்து போயிடக்கூடாது. நீங்க செய்யக்கூடிய செயலுடைய காரியங்களுக்குரிய ஒரு பலனை இழந்து போகாதபடிக்கு அதுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருந்து தேவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு சொல்லி நீங்க இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால ஒரு நாள் ஆண்டவரே நான் என்னுடைய மகிமை இழந்து போயிட மாட்டேன், என்னுடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நான் இழந்து போயிட மாட்டேன், என்னுடைய அபிஷேகத்தை நான் இழந்து போயிட மாட்டேன், என்னுடைய கனத்தை நான் இழந்து போயிட மாட்டேன். ஆண்டவரே எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பிடித்துக்கொண்டு அதிலேயே நான் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி உங்களுடைய கிரியைகளுக்கு ஒரு பூரண பலனை கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் தேவ சமூகத்தை நாடிக்கொண்டே இருங்க. தேவனை அண்டிக்கொண்டே இருங்க. தேவனுடைய காரியங்களை பங்கு பெற்றுக்கொண்டே இருங்க. இந்த நகோமியை போல நான் ஒரு இழந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், என்கிட்ட எல்லாமே இருந்துச்சு, நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன்னு சொல்லிட்டு கசந்து போன ஒரு வாழ்க்கையோடு, கசப்புகளோடு, வெறுப்புகளோடு இராதீங்க. தேவ சமூகத்துல நான் எல்லாவற்றையும் இழந்தாலும் என் கர்த்தரை நான் என்ன பண்ண மாட்டேன், இழக்கவே மாட்டேன். என் தேவனை நான் இழக்கவே மாட்டேன். என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு நீங்க கர்த்தரை பற்றி கொண்டீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுடைய வாழ்வில் நன்மை செய்வது நிச்சயம். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, தனிமையாக இழந்து போன எல்லாவற்றையுமே தேவன் உங்களுக்கு திரும்ப தரணும் சொன்னா, உங்களுடைய செய்கைகளின் பலனை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்க தேவ சமூகத்தை நாட வேண்டும், தேவ சமூகத்தை அண்டிக்கொள்ள வேண்டும். அப்படி அண்டிக்கொண்டீர்கள் என்று சொன்னால் தேவ ஆசீர்வாதம் உங்கள் மீது கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிக்கும். உங்களுடைய எல்லாவித சூழ்நிலைகளையும் தேவன் மாற்றி உங்களை உயர்த்துவது நிச்சயம். ஆகையினால இந்த வேளையில கூட ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளையில கேட்ட வார்த்தையின்படியாக ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு நீர் கொடுத்த ஒவ்வொன்றையும் நாங்கள் இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, என் தகப்பன் நீர் ஆண்டவரே அப்பா உதவி செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நெகமியை போல ஆண்டவரே, ஆதாமை போல நாங்கள் சொல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா, எங்களுக்கு நீர் ஒரு பூரண பலனை கொடுக்கிறீர் என்பதை அறிந்து கொண்டு கிரியைகள் ஆண்டவரே எச்சரிக்கையா இருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்ய போறதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். தேவ மகிமை பெற்றுக்கொண்டவர்களாய் வாழ கர்த்தர் நீர் உதவி பாராட்டுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.